கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். கொலைங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்றேன், கத்தி வச்சு குத்துனாதான் இல்லை, ஏதோ ஒரு மரணத்துக்கு காரணம் ஆயிட்டா, அந்த மரண சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமானா நீங்க தாமதமா வரலன்னா இத்தனை உயிர் போயிருக்காதுல்ல. நீங்க மேக்கப் போட்டு விற்க சரி பண்ணி வர வரைக்கும் அந்த குழந்தைங்க பெண்கள் எல்லாரும் இது பண்ணனுடைய விளைவு தானே. எல்லாம் ஏழைகள் இல்லாதவங்க, எப்படி வேணாலும் வாயை அடைச்சிடலாம். படிக்காத மக்கள், பாமர மக்கள் தன்னோட படத்தை பார்த்து விசிலடிக்கிற கூட்டம் தானே. என்ன பெரிய அறிவாளியாங்கிறதுனால அந்த மக்களுடைய உயிர் உங்களுக்கு துச்சமா போயிருக்கு அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்கிறார். நீங்களாம் ஒரு தலைவரா, நீங்க பெரிய இவரா, நீங்களாம் வீரத்தை பத்தி பேசலாமான்னு ஊழல் ஒழிப்பை பத்தி செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறீங்களே. ஊழலை பக்கத்தில் வச்சுட்டு செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு நீ எப்படி பேசலாம்? ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சி அதிமுகனா, அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றவர், ஜெயலலிதா அமைச்சரவையில் பங்கு பெற்றவர், எடப்பாடி அமைச்சரவையில் பங்கு பெற்றவர் செங்கோட்டையன் சும்மா 6 மாசம் அதிமுக இருந்தவர் இல்ல, ஆரம்பிச்சில இருந்து அதிமுக இருந்தவர். அந்த செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அதிமுக ஊழல் கட்சிங்கிற செங்கோட்டையன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு எடப்பாடி கேட்கிறார். எடப்பாடி கேட்கறதுல லாஜிக் இருக்கா இல்லையா? ஊழல் கட்சினா ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்குங்க, ஏதோ உறுப்பினர் கிடையாது அவரு, அமைச்சரவையில் பங்கு. அப்ப அந்த ஊழலை பத்தி அறியாதவரா? அவர் மட்டும் ஊழல்ல இருந்து விலகி இருந்தவரா?